வணக்கம். இது மியாராவுடைய முதல் தமிழ் வீடியோ. இதை இன்னைக்கு மே 28 எதுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணோம்னா, இன்னைக்கு உலக மாதவிடாய் சுகாதார தினம். அதாவது வேர்ல்ட் மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் டே. மாத விடாய். மாதம்னா நம்மளுக்கு தெரியும். விடாய்னா ஒரு ரெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில் வருது. அது பொருத்தமான சொல் தானே. ஆனால் நம்ம வீட்டில் தமிழ் குடும்பங்களில் பொதுவாக அதை வந்து தீட்டு, வீட்டுக்கு தூரம், மாதவிலக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாதவிலக்கு பீரியட்ஸ் எதனால் வருதுன்னா, நம்ம உடம்புல 2 ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் அது ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் சைக்கிளிக்காக சுழற்சி முறையில் சுரக்கிறனால தான் கரெக்டான மென்ஸ்ட்ருவேஷன் வருது. அது வந்து குழந்தை பிறப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்குலாம் தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஒழுங்காக பீரியட்ஸ் வருதுங்கிறது ஒரு பெண்ணுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்கிறதுக்கான அறிகுறி. ஏன்னா ஈஸ்ட்ரோஜனுங்கிறது ஒரு பெண்ணோட உடம்புக்கு ஃபியூயல் மாதிரி. இப்போ வண்டிக்கு எப்படி நம்ம பெட்ரோல் போடுறோமோ அது மாதிரி ஒரு பெண்ணில் உடம்புக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அது குழந்தை பிறப்பு மட்டும் இல்லை, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பல ஆர்கன்ஸ், பல உறுப்புகளை வந்து அது நல்லா செயல்பட வைக்குது. ஹார்மோன்ஸோட பேட்டர்ன்ஸில் பல காரணங்களால் சேஞ்சஸ் வரலாம். அப்படி வரும்போது பீரியட்ஸ் தள்ளி போகிறது, அதோட தன்மை மாறுறது, அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கலாம். உதாரணமாக ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் சரியில்லாமல் இருக்கிறது, சாப்பாடு சரியில்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு ஆரோக்கியமான பெண்ணுக்கு இயற்கையாக வயசாக ஆக தானே வந்து இந்த ஹார்மோன்ஸ் குறையும். ஏன்னா அவங்க ஓவரியில் இருக்கிற முட்டை எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய சுத்தமாக அந்த முட்டையோட எண்ணிக்கை காலி ஆகும்போது தான் ஒரு பெண் வந்து மெனோபாஸ்ங்கிற ஸ்டேஜை ரீச் பண்ணுறாங்க. அதாவது மாதவிடாய் நிறுத்தம். அதுக்கு மேலே அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிற ஆற்றல் கிடையாது.